Hello children, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, இங்கேயும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. கீழே ஃபேக்டர்ஸ் இருக்குது, கீழே எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ப்ராடக்ட் 21, இதை 3 7s ஆர்னு பிரித்தோம்னா அப்போது சம் -7 -3 போடுறப்போ நம்மளுக்கு இந்த -10 கிடச்சிடும். அப்போது 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை டைரெக்டாக ஃபேக்டர்ஸாக P-3 × P-7ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் -12, சம் +1 வரணும். அதனால் இதை 4 3s ஆர்னு எழுதியிருக்கேன். ஸோ 4 - 3, ஸோ P+4 × P-3 அப்படின்னு நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்மளோட வேல்யூஸை இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் பதிலாகவும் காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபேக்டர்ஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ மேலே நியூமரேட்டரில் P-3 × P-3, P-3 ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் ஒன் டினாமினேட்டர் இருக்கிற P-3 த ஹோல் ஸ்கொயரோட கேன்சல் ஆகிடுது. அதே போல் P-7ம் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வெறும் P+4 மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்.